சிம்பிள் குருமா ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் அரைக்க வேண்டிய சாமான்கள்: ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, 1/4 மூடி கம்மியாக தேங்காய், 1/4 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 ஸ்பூன் பாதாம் முந்திரி பவுடர் இருந்தது எங்கிட்ட எடுத்திருக்கேன். இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு. ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக கசகசா எடுத்து வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி. தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், பிரியாணி இலை, 2 பெரிய வெங்காயம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு புரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து தக்காளி சேர்த்து வதக்கலாம். இதுலேயே உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பச்சை வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ நான் தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சு உடனே நம்ம கொத்தமல்லி தலையை தூவினா நம்மளோட குருமா தயாராகிடும். பச்சை வாசனை போக ஒரு 7 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. நான் கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நம்ம சுவையான குருமா தயார்.